நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் பேசும் தெய்வம் 1967ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். ரவி புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் சார்பில் பாலசுப்ரமணியம் அவர்கள் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. சாந்தி பிக்சர்ஸ் நிறுவனம் படத்தை வெளியிட்டாங்க. இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் பத்மஸ்ரீ சிவாஜி கணேசன் அவர்கள், நாட்டிய பேரொளி பத்மினி, சவுகா ஜானகி ஆகியோர் முக்கிய கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. மேலும் இவர்களுடன் நாகேஷ், SV ரங்காராவ், SV சஹஸ்ரநாமம், சத்யன், VS ராகவன், K கண்ணன், G சகுந்தலா, சுந்தரிபாய், சூரியகலா, ஜெயபாரதி, குழந்தை ராணி, சந்திரா மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க. திரை இசை திலகம் KV மகாதேவன் அவர்கள் இசையில், பாடல்கள் வாலி, பாடியவர்கள் TM சௌந்தரராஜன், P சுசீலா, P லீலா, S ஜானகி, LR ஈஸ்வரி, சூலமங்கலம் ராஜலட்சுமி, சரளா. இந்த பேசும் தெய்வம் திரைப்படம் 1996ஆம் ஆண்டு கன்னட மொழியில ஜீவநதி அப்படின்ற பெயர்ல ரீமேக் செய்யப்பட்டது. என்ன விசேஷம்? அக்கா எல்லாம் குழந்தை எல்லாம் கூட்டிட்டு வந்து. இப்ப நானா வரல, உங்க அப்பா தந்தி கொடுத்தாரு, அதுக்காகத்தான் இங்க வந்திருக்கேன். என்ன சமாச்சாரம்? என்ன கல்யாண விஷயம் தான். பாண்டுரங்கா பாண்டுரங்கா பாண்டுரங்கா, கல்யாணத்தை பத்தி பேசுறது இல்லைன்னு சத்தியம் பண்ணுங்க. திரும்புறேன். இப்ப நீங்க வர போறியா இல்லையா? சத்தியம் பண்றீங்களா இல்லையா? உட்காரு. சரி, இப்ப உங்க அம்மாவும் அப்பாவும் வயசான காலத்துல சொந்த ஊரான நாகர்கோவில விட்டுட்டு இந்த மெட்ராஸ்ல எதுக்காக அவன் தங்கியிருக்காங்க? எனக்காகத்தான். உனக்காகத்தானா? எதுக்காக? நீ காலேஜ்ல படிக்கிற, ஹோட்டல்லயோ ஹாஸ்டல்லயோ சாப்பிட்டா உடம்பு கெட்டு போகுமோன்னு பயந்து உன் நன்மை கருத்தான இங்க வந்து தங்கியிருக்காங்க. அதெல்லாம் யாரும் இல்லைங்களா? இப்ப அப்படி இருக்கும்போது அவங்க மனசு சந்தோஷப்படுத்த வேண்டியது உன் கடமையா இல்லையா? என்னத்த கலெக்டர் மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன கல்யாணமே வேணாம் நான் சொல்றேன். இப்ப கல்யாணம் வேணாம், அவ்வளவுதான். இப்ப வேணாம்னா வேற எப்போ? நான் நல்லா படிச்சு பாஸ் பண்ணி பெரிய வக்கீல் ஆனதுக்கு அப்புறம் அப்பா கையை எதிர்பார்க்காம சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னதான் கல்யாணம். என்னடா இப்படி வளர்ற? ஏதோ ஆம்பளையா இருந்தா ஒரு தொழில் வேணுமேங்கிறதுக்காக உன்னை படிக்க வைக்கிறோமே தவிர ஏதோ இவர் சம்பாதிச்சா இங்க தாழ்த்து கட்டணுமா? வேற அதெல்லாம் இங்க வச்சுக்காத. இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாவது உன் கல்யாணத்தை முடிச்சிடுறது அப்படிங்கிற தீர்மானத்தோட தான் இங்க வந்து இறங்கிருக்கு. ஓஹோ, அதான் தெரியுதுங்களே. தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் மகளை எடுத்துட்டு வந்து டேரா போட்டிருக்கீங்க. சந்திர, விளையாடாத. சின்சியரா சொல்றேன், இன்ன வரைக்கும் உன்னையும் மகளையும் சேர்த்து நான் நினைச்சு பார்த்தது கூட கிடையாது. நான் மட்டும் இல்ல, உங்க அக்கா கூட நினைச்சு பார்த்தது கிடையாது. உங்க அக்கா என்ன நானே நினைச்சு பார்க்கல. ஏன்டி அக்கா என்ன கட்டிக்கிட்டா? என்ன ஐயே, இந்த மருத்து மாப்பிளை கட்டிட்டு எங்க போய் போறதுக்குள்ள பல்ல கட்டி. சந்திரா, மனம் விட்டு பேசு. என்ன உனக்கு என் பண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம்னு எண்ணம் இருந்தா அதுக்கு நான் தடையா இருப்பேன். ஐயோ, என்னத்தான் சின்ன பிள்ளைல இருந்து நான் தூக்கி வளர்த்தான் அவளை போய். சரி, அதை விட்டுருவோம். ஆனா நீ கல்யாணம் வேணான்னு மறுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் எனக்கு தோணுது. என்ன? வேற ஏதாவது லவ்வா? ஆமா, லவ் பண்ண என்னடா தப்பு? நானே உங்க அக்காவை லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். நீங்க லவ் பண்ணீங்கன்னா எல்லாரும் பண்ணணுமா? நான் சின்ன பையன், இது வரைக்கும் நமக்கு லவ் இருந்தது கிடையாது, இனி மேலும் கிடையாது. வாங்க வாங்க, எல்லாம் பிரசாதம் வாங்கிங்க. மாமா, உங்க பையனுக்கு இப்ப கல்யாணம் வேண்டாமா? நான் சொல்ற வரைக்கும் சொல்லி பார்த்தாச்சு. உங்களை யார் அப்படி சொல்றது? எங்க சொல்லணுமா அங்க சொல்லியாச்சு. அவன் பாத்துக்குவான். பாருங்க, பொறுப்பு அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா நாம ஒதுங்கணும். அங்க சொல்றது நாம ட்ரை பண்றது சரியா வராது. சொல்ல வேண்டியவங்கிட்ட சொல்லியாச்சா? நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும். பாவம், என் வீட்டுக்கு வந்துட்டீங்க, முழுகிட்டு உட்காருங்க, வரேன் நான். ஏழுமலையானை வைத்துக்கொண்டே படத்தை அற்புதமாக உருவாக்கி இருப்பாரு இயக்குனர். பழகி போன பழங்கதைதான் அப்படின்னாலும் சிவாஜி கணேசன் பத்மினியின் சிறந்த நடிப்பினால பழுத்த மரம் புது துளிர் விட்டார் போல இந்த படம் பார்க்க பசுமையாக இருக்கும். சென்னையில பெரிய செல்வந்தர் ரங்காராவ், மனைவி சுந்தரிபாய், ஒரு மகள் திருமணமாகி மதுரையில வசிக்கிறாங்க. கணவர் கலெக்டர். ஒரே மகன் சந்துரு சட்டக்கல்லூரியில படிச்சுட்டு வராரு. நாகர்கோவிலை சொந்த ஊராக கொண்ட அந்த பெற்றோர்கள்
மகனுக்கு வேண்டியே சென்னையில தங்கியிருக்காங்க. தந்தையை பொறுத்தவரை திருப்பதி ஏழுமலையான்தான் எல்லாமே. அவனிடம் உரிமையோடு எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் அப்படின்னு லிஸ்ட் போட்டு கோரிக்கை வைப்பவர். தாயோ மகனுக்கு கல்யாணம் செய்து பார்க்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லும் சந்துரு ஒரு நாள் ஒரு பெண்ணை பார்க்கிறாரு. அவள் அழகில் கவரப்பட்டு அவளை திருமணம் செய்து கொள்ள நினைக்கிறாரு. அவளும் அவனை விரும்புவதை உணர்கிறார். அவள் பெயர் லக்ஷ்மி. அவள் யாருமற்ற அனாதை அப்படின்றதை தெரிந்து கொள்ளும் சந்துரு தன்னுடைய பெற்றோர்களை சம்மதிக்க வைக்க தன் அக்கா கணவரின் உதவியை நாடுறாரு. சில வருடங்கள் உருண்டோடுகின்றன. ஆனால் சந்துரு லக்ஷ்மி தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. பெற்றோர்கள் மனது வருத்தப்படுவதை நினைத்து சந்துருவும் லக்ஷ்மியும் அப்செட் ஆகுறாங்க. ஏண்டா சந்துரு, கொஞ்சம் நில்லுடா. இப்படி குரு விசாரம் பிடிச்சி வீட்டையே சுத்தி சுத்திட்டு இருந்தா நம்ம நினைக்கிறது ஆகுமா? அம்மா, நீ போ சொன்ன கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். முழுக சொன்ன குளத்துல எல்லாம் முழுகி எழுந்திருச்சு வந்துட்டோம். ராமேஸ்வரத்தை கூட விடல. மேற்கொண்டு என்னதான் செய்ய சொல்ற? கோவிச்சுக்காதடா. நான் பெரும்பயணம் போறதுக்குள்ள ஒரு பேர பிள்ளைய பார்த்து விடணும்னு தானே இப்படி பிட்டு பிடிச்சு வளர்கிட்டு நிக்கிறேன். அனாவசியமா எல்லாரும் என்ன தொல்லை பண்ணாதீங்க. நான் என்ன செய்யணும் சொல்லு செய்யணும். லட்சுமிய கூட்டிக்கிட்டு நேர காசிக்கு போய் கங்கையிலயும் ஒரு முழுக்கு போட்டுட்டு வந்துருங்கப்பா. என்ன சொன்ன? காசிக்கு போய் கங்கையிலயும் ஒரு முழுக்கு போட்டு வர சொல்றேன். எங்கேயும் போக வேண்டாம் சந்துரு. உனக்கு குளிக்கணும்னு ஆசையா இருந்தா வீட்டுல வினை வச்சு குளி. என்னங்க வர வர நீங்களும் கடவுள் மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுறீங்க. உட்கார்ந்த பாரு. அப்படி ஒரு சின்ன தூக்கம் போட்டேன். அந்த சின்ன தூக்கத்துல ஒரு குட்டி கனவு. அந்த குட்டி கனவுல ஒரு பெரியவர். அந்த பெரியவர் என்ன சொல்ல தெரியுமா? கூடிய சீக்கிரம் மருமக கையில ஒரு குழந்தை கிடைக்கும். பெரியவர் யாரு? திருப்பதியா இருந்தா கடல் கனவு பலிக்காது. ஆண்டவன் வரத்துக்கு 10வது ராத்திரி ஆகுது. அவன் எப்போ வருவாண்டி? நான் சொல்றேன் கேளு. என் கனவு படி கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு குழந்தை சத்தம் கேட்குதேப்பா. அம்மா என்னை தேடாதே, அடுத்த வீட்டில் தேடாதே, வீட்டுக்குள்ளே நான் இருக்கேன், வெளியில் என்னை தேடாதே. அம்மா அம்மா அழாதே, அப்பா வரார் அழாதே, இப்போ வரேன் அழாதே, இதோ வரேன் அழாதே. அம்மா அம்மா அழாதே, அப்பா வரார் அழாதே, இப்போ வரேன் அழாதே, இதோ வரேன் அழாதே. குழந்தைகள் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைந்தன. வீட்டு வேலைக்காரி வேலம்மாள் மளிகை சாமான்களை தெரியாமல் எடுத்துச் செல்வதை பார்த்துவிடும் லக்ஷ்மி அவளை ஏன் இப்படி செய்தாய் அப்படின்னு கேட்க அவள் தன் குடும்ப கஷ்டத்தை சொல்றாங்க. அவளுக்கு ஏற்கனவே 6 குழந்தைகள். இப்போது 7வது குழந்தையை வயிற்றில் சுமக்கிறாள். கணவன் சரியில்லை, குழந்தை இல்லை அப்படின்னு கவலைப்படும் நீங்கள் என் குழந்தைகள்ல ஒன்றை தத்தெடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவள் சொல்ல, இருப்பது வேண்டாம் பிறப்பதை எடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சந்துருவின் தந்தை சொல்ல அதன்படி செய்கிறாங்க. குழந்தை பிறந்ததும் அதை சீராட்டி வளர்க்கிறாங்க. ஆனால் டிப்தீரியா காய்ச்சலால் பாதிக்கப்படும் குழந்தையை சரியான நேரத்தில் டாக்டர் கிட்ட காண்பிக்காததால் குழந்தை இறந்து விடுகிறது. அதே நேரத்தில் மயங்கி விழும் லக்ஷ்மி கர்ப்பம் தரித்திருப்பதாக டாக்டர் கூற மீண்டும் மகிழ்ச்சி பொங்குகிறது. என்ன வேலம்மா, ஏன் இப்படி நீ குழந்தைய பாக்குற? சாதாரண ஜுரமா இருந்தா நான் ராத்திரி போட்ட 10 குணமா இருக்கணும். ஜுரம் அப்படியே இருக்கு. உள்ள மூஞ்சி கூட கருத்துக்கிட்டு வருதுமா. இப்படி எல்லாம் இருக்க கூடாது. என்ன சொன்னா பாத்தீங்களா? அப்பவே சொன்னதை கேட்டீங்களா? குழந்தைக்கு ஏதாவது ஆட்டோல பொலி போட்டு குழந்தைக்கு எப்பத்துல இருந்து ஜுரம்? சாயந்தரத்துல இருந்து டாக்டர். ஏன் இது வரைக்கும் சொல்லாம இருந்தீங்க? குழந்தைக்கு ரொம்ப சீரியஸா டிப்தீரியா அட்டாக் ஆயிருக்கு. அப்படின்னா என்னங்க? சொல்றேன். ஆன்டி டிப்தீரியா எடுத்து இன்ஜெக்ஷன் கிடைக்கும். அது ரொம்ப கொடிய வியாதிமா. தொண்டையில ஒரு வீக்கம் ஏற்பட்டு சில மணி நேரத்துக்குள்ளார சுவாச குழாய் அடைச்சு. ஜுரம் ஆரம்பமான உடனே கூப்பிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஏதுன்னு பார்த்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு இருந்திருக்கேன். இப்ப முத்தி போனப்பறம் நான் என்ன செய்ய முடியும்? இப்பவும் அதைத்தான் செய்ய போறேன். அதிர்ஷ்டம் இருந்தா பண்ண
வெரி சாரி. உங்களுக்கு அதிர்ஷ்டம். ஒரு ஆண் குழந்தை பிறந்து வளர்கிறது. அதற்கும் டிப்தீரியா தாக்க, ஆனால் இந்த தடவை தக்க சமயத்தில் சிகிச்சை கொடுக்கப்பட குழந்தை பிழைத்துக் கொள்கிறது. 1-2 வருடங்களுக்கு அப்புறம் இப்போது சந்துரு சென்னையில ஒரு மூத்த வழக்கறிஞரிடம் பணியாற்றுகிறார். அவனது பெற்றோர்கள் இப்போது நாகர்கோவில்ல வசிக்கிறாங்க. குழந்தை பாபுவை அல்லும் பகலும் கவனித்து கொண்டு அவனை பற்றியே கவலைப்படுவதால லக்ஷ்மியுடைய உடல்நிலை பாதிக்கப்படுது. பலவீனமான இதயமாக இருப்பதால் அதிர்ச்சி தரும் செய்திகளை அவளிடம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. இந்த நிலையில சந்துருவின் அக்கா மகளுக்கு திருமணம் முடிவு செய்யப்பட்டு கோட்டயம் நகரில் வைத்து நடக்கிறது. லக்ஷ்மி உடல்நிலை காரணமாக போகாமல் இருக்க பாபுவை கூட்டிக் கொண்டு சந்துரு கல்யாணத்துக்கு போறாரு. அங்கே பழைய நண்பர்கள் கூட்டத்தை சந்திக்கிறதுக்கு அனைவருமே சீட்டு கச்சேரியில் மூழ்குகிறார்கள். குழந்தை பாபு அழும்போது சந்துருவின் அம்மா சந்துருவிடம் விட்டு செல்கிறாள். குழந்தை வேறு சில குழந்தைகளை பார்த்துவிட்டு அவர்களுடன் விளையாட போறான். ஆனால் ஆட்டத்தில் ஆழ்ந்திருக்கும் சந்துரு இது கவனிக்கல. ஒரு பொம்மைக்கு சண்டை போடும் குழந்தை வீட்டின் முன் உள்ள ஏரி கரையில் நிறுத்தி வைத்துள்ள படகுல ஏறி பொம்மையை எடுக்க முயற்சிக்க கயிற்றால் கட்டாமல் நிறுத்தி வைத்துள்ள படகு நகர்ந்து ஏரியில தானே செல்லுகிறது. குழந்தையை காணாமல் அனைவருமே தேட ஏரிக்கரையில் குழந்தையின் ஒரு செருப்பு கிடைக்கிறது. குழந்தை என்னவாயிற்று அப்படின்னு தெரியாம சந்துரு தவிக்கும் போது லக்ஷ்மி ஃபோன் பண்றாங்க. நிலைமையை சமாளிக்க குழந்தை தூங்குவதாக பொய் சொல்றாரு. அக்கா கணவர் கலெக்டர் அப்படின்றதுனால தன் செல்வாக்கை பயன்படுத்தி போலீஸ் துறையை வைத்து தேட செய்கிறாரு. ஆனால் தகவல் ஒன்றுமே கிடைக்கவில்லை. அவரே சந்துரு கிட்ட சென்னைக்கு செல்லுமாறும் குழந்தையை தாத்தா பாட்டியிடம் விட்டுவிட்டு வந்திருப்பதாகவும் லக்ஷ்மியிடம் சொல்றாரு. சந்துருவும் அப்படியே செய்கிறாரு. ஆனா அவனால் இயல்பாக இருக்க முடியவில்லை. ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் லக்ஷ்மியிடம் குழந்தையை பிரிந்த ஏக்கம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அடுத்தடுத்து நடக்கும் சில சம்பவங்களால லக்ஷ்மிக்கு சந்தேகம் வருது. ஒரு விசேஷம் தெரியுமா? நம்ம மனோரமாவுக்கு கல்யாணமா? அந்த குட்டி தான் உங்க அக்கா பொண்ணுக்கா? என்ன இப்படி திடீர்னு? காதல் கல்யாணமா இருக்கும். எப்படி சொல்றீங்க? இந்த பத்திரிக்கையில தான் இருக்க. பையன் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறானா, நம்ம பொண்ணு மெடிக்கல் காலேஜ்ல தான் படிக்கிறா. அப்புறம் என்ன, பார்வை தான், லுக்கு தான், லவ் தான், காதல் தான், கல்யாணம் தான் நம்மள மாதிரி. ஆமா, மாப்பிள்ளை எந்த ஊரு? கோட்டயமா? அவ்வளவு தூரத்துல இருந்து கோட்டை அவ்வளவு தூரம் இருந்தா என்ன, காதல்ல 5 கட்டத்தையும் தாண்டாது. அப்படி இதுல இன்னொரு விசேஷம், இந்த கல்யாணத்தை நம்ம கிழவி ரொம்ப சாமர்த்தியமா யூஸ் பண்ண பாத்துருக்காங்க. எப்படி? இதோ அப்பா லெட்டர். கல்யாணத்துக்கு எல்லாரும் கோட்டையும் போய் தானே தீரணும். அதனால அப்பா எழுதிருக்காங்க, 2 நாளைக்கு முன்னாலேயே நீங்க 2 பேரும் குழந்தைய தூக்கிட்டு வந்துருங்க, நானும் ஜாலியா 2 நாளைக்கு குழந்தை கூட கொஞ்சத்துக்கு சௌரியமா இருக்கும்னு எழுதிருக்காரு. எப்படி ஆசை? ஐயோ பாவம், இதுக்கு மேல அவங்க ஆசை சொல்லிட்டா நல்லா இருக்காது. மாமா லெட்டர் படி 2 நாளைக்கு முன்னாடியே நாம குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு வந்துருவோமே. நாம போயிட்டு வந்துருமே, என்ன நீ என் கூட சேர்ந்துக்கிற? டாக்டர் சொன்னதை மறந்துட்டியா? டாக்டர் சொன்னது இருக்கட்டுங்க, என் கல்யாணத்தை நடத்தி வச்சதே உங்க அத்தான் தானே. அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் வராம இருந்தா அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? ஒண்ணும் நினைக்க மாட்டாரு என் கண்ணு. லட்சுமிக்கு உடம்பு சௌரியம் இல்லைன்னா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். அப்ப குழந்தை அவரையும் எடுத்துட்டு தான் போறேன். என்ன என்ன இல்ல, இவன் என்ன விட்டுட்டு இருப்பானா? முதல்ல அவனை விட்டுட்டு நீங்க இருப்பீங்களா? ஓ, நான் இருந்துருவேன். ஓ, நான் தூக்கிட்டு போயிட்டு வந்துருவேன். வருவீங்க வருவீங்க. இவன் இருக்கானே, இவன் சங்கதி உங்களுக்கு தெரியாது. என் குழந்தை சமாச்சாரம் எனக்கு தெரியாதுங்களா? கொஞ்சம் சொல்றீங்களா? 2 நிமிஷம் சேர்ந்தாப்புல என்ன பாக்கலன்னா இவன் கத்துல ஊரே 2ஆச்சு போடுவான். லட்சுமி, போறதுக்கு ஒரு நாள், வர்றதுக்கு ஒரு நாள். கல்யாண வீட்டுல இருக்கிறது கொஞ்ச நேரம். போகும்போது வரும்போதும் ரேடியோ போட்டு ரெக்கார்ட போட்டு அப்படியே பையனை கஜோல் பண்ணி கொண்டு வந்து சேர்த்துறேன். என்ன எடுத்துட்டு போட்டுமா? என்ன தலசா இது? இது ஒத்து வரா. சரி, நான் மட்டும் போயிட்டு வரேன். நீங்க என்னங்க அப்படியா சொன்ன? வேற எப்படி? ஒரு சுலபமான வழி இருக்குங்க. நீங்க கல்யாணத்துக்கு போறீங்க பாருங்க, அப்படியே மாமாவை அத்தையும் இங்கேயே கூட்டிட்டு வந்துருங்க. நீ குழந்தைய இப்ப என் கூட அனுப்பலன்னா நடக்க போறதே அதான். பைத்தியம், உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? நான் கார்ல போறேன், குழந்தைய கொண்டுட்டு போய் காமிச்சிட்டு வரதை விட்டுட்டு இவனை பாக்குறதுக்கு 1000 மைல் அந்த பெரியவங்களை இழுத்தடிக்கணும்னு சொல்றீங்க. இந்த பாரு, நீ இப்ப குழந்தைய அனுப்பலன்னு அவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க? தப்பாதான் நினைப்பாங்க. நல்லா யோசனை பண்ணிக்க. 2-3 லெட்டர் போட்டாங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, குழந்தையாவ கொடுக்க மாட்டேட்டான்னு சொல்லிட்டான். நான் ஈஸியா கழட்டிக்குவேன், அவ்வளவுதான். அப்புறம் சரிதாங்க. இப்ப என்ன 2 நாள் தானே சொல்றீங்க? முடியாத என்ன, நீங்களே தூக்கிட்டு போயிட்டு.
பேசும் தெய்வம் திரைப்படத்தில் அமைந்திருக்கக்கூடிய மற்றொரு ஃபேண்டாஸ்டிக்கான பாடல் தான் 100 ஆண்டு காலம் வாழ்க அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை ஈஸ்வரி, சூலமங்கலம் ராஜலட்சுமி மற்றும் சரளா அவர்கள் இணைந்து ஃபேண்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. குழந்தையை தொட்டிலிட்டு பாடும் ஒரு அற்புதமான பாடல். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்ன தொகை போலே, உலகாண்ட புலவ தமிழ் போலே, 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னர் புகழ் போலே, உலகாண்ட புலவர் தமிழ் போலே, 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர. இந்த நேரத்தில் பர்மாவிலிருந்து யுவான்சன் அப்படின்ற செல்வந்தர் தன்னுடைய மனைவியுடன் இந்தியாவுக்கு வர்றாரு. எல்லா வசதிகளும் இருந்தும் அவர்களுக்கு குழந்தை செல்வம் இல்லை. அதனால இந்திய குழந்தை ஒன்றை தத்தெடுக்க இந்தியாவுக்கு வந்திருப்பதாக பத்திரிகையாளர்களிடம் சொல்கிறார்கள். அவங்க பல அனாதை இல்லங்களுக்கும் போறாங்க. ஆனால் அவர்கள் மனதுக்கு பிடித்த குழந்தை கிடைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் கேரள மாநிலத்திற்கு செல்லும் அவர்கள் கடற்கரையில் அழகான குழந்தையை பார்க்குறாங்க. மீனவ குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருக்கும் பாபு அவர்களை பார்த்ததுமே ஒட்டி கொள்றாரு. ஏரியில் தானே பயணித்த படகை ஒரு மீனவன் பார்த்து அதில் இருக்கும் பாபுவை எடுத்து தன் குடும்பத்தோடு தங்க வைத்திருப்பதை தெரிந்து கொள்ளும் அவர்கள் அவனுக்கு பணம் கொடுத்து பாபுவை கூட்டி செல்கிறார்கள். இங்கே லக்ஷ்மிக்கு சந்தேகம் வளர்ந்து குழந்தையை உடனே பார்க்க வேண்டும் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்க சந்துரு அவளை மதுரைக்கு கூட்டிட்டு போறாரு. அங்கே அக்கா கணவர் குழந்தையை கொடைக்கானல் கான்வென்ட்ல சேர்த்திருப்பதாகவும் யாரும் பார்க்க முடியாது அப்படின்னும் சொல்ல லக்ஷ்மியோ பாபுவை தூரத்திலிருந்தாச்சும் பார்க்க வேண்டும் அப்படின்னு கெஞ்சி கான்வென்ட் சுவருக்கு வெளியே மலைச்சரிவில் நின்று வரிசையாக செல்லும் குழந்தைகளில் ஒன்றை காண்பித்து அதுதான் பாபு அப்படின்னு சொல்ல, என் பாபுவை எனக்கு தெரியும், நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு கதரும் லக்ஷ்மி மயங்கி விழ டாக்டர்கள் குழந்தை வந்தால்தான் அவங்களுடைய நிலைமை சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. யாரும் வாயை திறக்க வேண்டாம். லட்சுமி, பாபு எங்க மாமா? ஏன் பேசாம நிக்கிறீங்க? எங்கே பாபு? என்ன மாமா இது? நான் பாபுவை பத்தி கேக்குறேன், நீங்க அண்ணாவை பாக்குறீங்களே. ஏன் பேசாம நிக்கிறீங்க? எங்க என் பாபு? ஐயோ, பாபு எங்க? என் குழந்தை எங்க? மாப்பிள என்ன மாப்பிள எதுக்கு அழுகிறீங்க? என்ன ஆயிப்போச்சுப்பா? நான் வேண்டாம் வேண்டாம் தலைவலையை அடிச்சுக்கிட்டேன், அதெல்லாம் கேட்கல. செய்யடா செய்யடா, நீ உயிரை வாங்கி போட்டு என்ன மாப்பிள்ள அழுத என்ன அர்த்தம்? நீங்க எதை பத்தி அண்ணா பேசுறீங்க? என் குழந்தை எங்க சொல்லுங்க அண்ணா. அவனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன அவனுக்கு? பாபு பொண்ணு இல்லம்மா. பாபுவை பத்தி ஒரு முடிவெடுக்கணும்னா பெத்தவ நீ இருக்க, சந்திர இருக்கான், 2 பேரை கேட்டுதானே ஒரு முடிவெடுக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு இதுக்கெல்லாம் சேர்ந்து சொல்லிச்சுன்னு நானும் ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன் பாரு. ஐஏஎஸ் படிச்சேன்னு கலெக்டர் உத்தியோகம் பார்த்து என்ன பண்றது? அப்படி என்ன செஞ்சீங்க? ஒண்ணு இல்லம்மா, இவங்க எல்லாம் சேர்ந்து அவனை கான்வென்ட்ல சேர்த்துறான்னு சேர்த்து. இந்த வயசுலயா? கரெக்ட் மாமா. இதே கேள்வி நான் உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டேன். பாபுக்கு இன்னும் சரியா நடக்க வரல, பேச்சு திருந்தல, அவனை விட்டுட்டு லட்சுமி பிரிஞ்சிருப்பாளா அப்படின்னு கேட்டனே. என்ன சொன்னீங்க நீங்க? ஆஹா,
போறீங்களா? என்ன சொன்னார் தெரியுமாமா? லட்சுமி குணத்தை பத்தி எங்களுக்கு தெரியாதா? அவ அப்படி இப்படின்னு சொல்லி 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 என் புத்தியை மழுங்கடிச்சு என்ன இந்த காரியத்தை செய்ய வச்சுட்டாங்கம்மா. நானே என்னன்னா குழந்தைய கான்வென்ட் தானே சேர்த்திருக்கீங்க? ஆமா. கேக்குறப்போ எவ்வளவோ சந்தோஷமா தான் இருக்கு. எனக்கு சந்தோஷம் தாம்மா. அதுல ஒரு விவகாரம் என்னன்னா, இப்ப நீ குழந்தைய பாக்கணும் தானே வந்திருக்கேன். ஆமா. அதாம்மா இடைஞ்சல். என்னன்னா என்ன இடைஞ்சல்? இங்க வாங்க சந்துரு, அந்த கான்வென்ட் இருக்க அமெரிக்கன் கவர்மெண்ட் சப்போர்ட்ல நடக்குது. அதுல சாதாரண ஒரு குழந்தைய சேர்த்தணும்னா 1 வருஷம். நான் ஏதோ இந்த கலெக்டர் கௌரவத்தை வச்சு குழந்தைய சேர்த்துக்கிட்டாங்க. அதுல என்னன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் பெத்தவங்களா இருந்தாலும் குழந்தைய பார்க்கணும். இவ்வளவுதானே? 6 மாசம் கழிச்சு போய் பார்த்தா ஆமா லட்சுமி, இப்ப நாம போய் பார்த்து அவங்க ரூல்ஸ் நாம பிரேக் பண்ணுவாங்க. சரி நீ லட்சுமி அழைச்சிட்டு போட. ஆமா அதான். ஏன்னா என்னம்மா? ஒண்ணு செஞ்சா அண்ணா, என்ன? நம்ம கான்வென்ட்டுக்குள்ள போய் குழந்தைய தொட்டு தூக்கி கொஞ்சம் விளையாடணும் நினைச்சாதானே 6 மாசத்துக்கு ஒரு தான் போகணும். ஆமா. வெளியே நின்னு பாத்துட்டா என்ன? கான்வென்ட்டுக்கு வெளியில தூரத்துல நின்னு புள்ள ஒரு தரம் பாத்துடலாமே. ஏன்னா இது கூட முடியாதா? முடியும். கான்வென்ட் கொடைக்கானல்ல இருக்கு. அத பத்தி என்ன செய்யலாம்னு நான் யோசனை பண்ணி சொல்றேம்மா. அப்பா என்ன செய்ய போறீங்க? என்னடா அது சமாளிச்சிட்டோம் சந்தோஷப்பட்டா திடீர்னு இப்படி கேட்டாங்க. அந்த பாருங்க, பாபுவை தான் பிரிஞ்சு தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப லட்சுமியை பைத்துக்கிறேன். அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்குது. நான் சமாளிக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி கொடைக்கானல்ல கான்வென்ட்டாவது இருக்கா? இருக்கு. நீ வா. நீ ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.